ம். ஃபஸ்ட்டு நம்ம கிவன் எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? கிவன் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ரேஞ்சையும் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல ஃபார்முலா எழுதிக்கிறோம். இந்த ஃபார்முலா வந்து நீ ஞாபகம் வச்சுக்கோ. A0, AN, BN இந்த 3த்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஃபஸ்ட்டு A0லேருந்து ஆரம்பிப்போம். A0ஓட ஃபார்முலா வந்து அ ஹாஃப் அதாவது இந்த ரேஞ்சிலேருந்து ஹாஃப போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அவன் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/2 பை மைனஸ் எக்ஸ் அதை போட்டு பண்ணணும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக 1/2 பை மைனஸ் எக்ஸ் எடுத்து போட்டிருக்கோம். அடுத்து இந்த 1/2 வந்து வெளியே எடுத்து 1/2 பைன்னு போட்டாச்சு. பை மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ வந்து இதை வந்து இன்டகிரேட் பண்ணும்போது இங்கே இதை வச்சு உள்ளே பண்ணணும். அடுத்து இதை வச்சு இங்கே பண்ணணும். அப்போ இதை வச்சு இங்கே பண்ணும்போது என்ன வரும்னா பை எக்ஸ்னு வரும். இங்கே பண்ணும்போது வந்து x²/2ன்னு வரும். அடுத்து லிமிட்டை போட்டுரும். அடுத்து அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்பர் அங்கே போடுறோம் எக்ஸ் இருக்கிற இடத்துல. எக்ஸ் இருக்கிற இடத்துல போட்டால் 2 பைன்னு வரும். 2π ப்ளஸ் இன்னொரு பை வந்து 2π² மைனஸ் நடுவில் இருக்குது. x² பதிலாக 2π. அப்போ போட்டால் 2π². அது வந்து 4π² வந்துடும். /2 அப்படியே இருக்குது. இங்கே வந்து லோவர் லிமிட் போட்டால் இங்கே எல்லாமே 0 ஆயிரும். அதனால் காமனாக ஒரே ஒரு 0 மட்டும் போட்டிருக்கேன். வெளியே வந்து 1/2π அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ இங்கேருந்து இங்கே எடுத்தோன்னா 4π²ன்னு வரும். 4π²/2 ரெண்டுமே காமனாக இருக்கும். 2 4π²ன்னு இருக்கும். அது ரெண்டுத்தையுமே கேன்சல் அடித்து கொடுத்தா 0ன்னு வந்துடும். இங்கே நமக்கு வந்து A0 வந்து 0ன்னு வந்துடும். அடுத்து AN கண்டுபிடிக்கணும். ANஓட ஃபார்முலா வந்து 1/2 அதாவது ஹாஃப் ரேஞ்சு எஃப் ஆஃப் எக்ஸ் காஸ் என்எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேவா? இங்கே அந்த 1/π போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளோட வேல்யூ என்னென்னா 1/2 பை மைனஸ் எக்ஸு. 1/2 வெளியே போட்டாச்சு. 2πன்னு வந்துடுது. காஸ் என்எக்ஸு இங்கே பை மைனஸ் எக்ஸ்ன்னு மட்டும் இருக்குது. இது ரெண்டும் யூவி மெத்தடில் இருக்குது. u வந்து இது v இது u = பை மைனஸ் எக்ஸ் v = காஸ் என்எக்ஸ். இப்போ இதை வந்து ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த இது வந்து 0 ஆயிரும். மைனஸ் எக்ஸை பண்ணால் -1ன்னு வந்துடும். இது இன்னொரு தடவை பண்ணும்போது கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். இங்கே காஸ் என்எக்ஸை பண்ணும்போது காசை இன்டெகிரேட் பண்ணால் சைனை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காசு. அதை போட்டு மேலே என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து டினாமினேட்டரில் போட்டுரும். இங்கே வந்து n² வந்துடுது. இது ஃபார்முலா இன்டெகிரேட் ஆஃப் யூவிக்கு. இப்போ வந்து இந்த இதோட v1 போடுறோம். அடுத்து u' v2 போடுறோம். ஃபஸ்ட்டு u1 போடுறோம். பை மைனஸ் எக்ஸு இன்ட்டு sin nx/n அதை போட்டாச்சு. அடுத்து ஃபார்முலாவில் வர மைனஸ் இங்கே தூக்கி இங்கே போடுறோம். அடுத்து u1 தூக்கி இங்கே போடுறோம். u1 வந்து நமக்கு -1 அதை போட்டாச்சு. அடுத்து v2 வந்து மைனஸ் காஸ் nx/n² அதை போட்டு அடுத்து லிமிட்டை போட்டாச்சு 0 to 2π. இப்போ இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். இந்த மைனஸ் திரும்ப பண்ணும்போது மைனஸ் ஆயிரும் ஃபுல்லாக திரும்பவே. ஓகேவா? இப்போ இது வந்து நம்ம சைனில் இருக்குது. சைனில் இருந்தால் மேம் என்ன சொன்னாங்கன்னா sin 2πன்னு அதாவது இந்த லிமிட்டை போட்டோன்னே நமக்கு இங்கே sin 2π nxன்னு வரும். அப்படி வந்துச்சுன்னா அது வந்து 0. அதனால் இதை வந்து மொத்தமாகவே நம்ம 0ன்னு போட்டாச்சு. காஸ் 2π nxன்னு போட்டால் அது கூட வேல்யூ வந்து 1. அதை தூக்கி இங்கே போடணும். அப்படி போட்டால் வெறும் 1/n² மட்டும் வரும். அடுத்து இதுக்கும் அதே மாதிரி 1/n² மட்டும் வரும். அதாவது லோவர் லிமிட்டுக்கு 0, அதே லோவர் லிமிட்டுக்கு 1/n² மட்டும் வரும். அப்போ வந்து இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மைனஸ் இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. அப்போது மொத்தமாக என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். an வந்து 0. இப்போ வந்து bn கண்டுபிடிக்கணும். bn அதே மாதிரி ஹாஃப் ரேஞ்சு எஃப் ஆஃப் எக்ஸு sin nx dx. அடுத்து இதுலேயும் அதை 1/2 வெளியே போட்டாச்சு. பை மைனஸ் எக்ஸு sin nx dxன்னு இருக்கும். u இருக்குது, v இங்கே இருக்குது. இதுவும் யூவி மெத்தட் தான். u அப்படியே இந்த இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டுக்கோ. இது இன்டெகிரேஷன் பண்ணி போட்டுக்கோ. சைனை பண்ணால் மைனஸ் காசு, காசை பண்ணால் சைனு. அந்த மைனஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. இங்கே வந்து n² மாறிடுது. இப்போ வந்து இதை வந்து இதோட மல்டிபிள் பண்ணணும், இதை வந்து இதோட மல்டிபிள் பண்ணணும்.
பை மைனஸ் எக்ஸு, அடுத்து வந்து மைனஸ் காஸ் என்எக்ஸு பை என்னு. அடுத்து வந்து ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் வந்து இங்கே போடுறோம். அடுத்து வந்து u1 u டேஷ் அந்த இதோட -1, அடுத்து v2ஓடதை போடுறோம். இப்போ இந்த -1 இந்த -1ம் ப்ளஸ் ஆயிரும். இந்த -1ம் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். திரும்ப இங்கே இருக்க மைனஸ் வந்து மைனஸ் ஆயிடுது. ஓகேவா? அடுத்து வந்து லிமிட் அப்ளை பண்ணுறோம். இங்கே லிமிட் அப்ளை பண்ணால் எக்ஸ் இருக்கிற இடத்துல போட்டால் பை மைனஸ் 2π வந்து மைனஸ் பைன்னு வந்துடும். அடுத்து இந்த இடத்துல இது போட்டோம்னா இங்கே வந்து 1ன்னு ஆயிரும். அப்போ 1/n மட்டும் வரும். -1/n. அடுத்து மைனஸ் இந்த இது சொன்ன மாதிரி இது எப்பயும் போல் இது 0 ஆயிரும் மொத்தமாகவே. அதனால் 0 போட்டாச்சு. அடுத்து லோவர் லிமிட்டுக்கு மைனஸ் ஸ்டார்டிங் போட்டாச்சு. இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல வந்து 0 போட்டாச்சு. அடுத்து காஸ் என்எக்ஸு இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல வந்து 0 போட்டாச்சு. அப்போ வந்து மைனஸ் காஸ் 0/nன்னு வரும். மைனஸ் காஸ் 0ன்றது 1 தான். அதனால் இங்கேயும் என்ன வரும்னா -1/nன்னு வரும். இங்கே போட்டாச்சு. இங்கே வெறும் பையன்னு இருக்குது, முன்னாடி மைனஸ் இருக்குது, அந்த மைனஸை தூக்கி இங்கே போட்டாச்சு. இப்போ இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ்ஸு π/nன்னு வரும். இங்கேயும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு π/nன்னு வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, இங்கேயும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ்ஸு π/n ப்ளஸ் π/n ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2π/n. டினாமினேட்டர் சேம்னாக்கா ஆட் பண்ணியாச்சு. இப்போ 2πயும் 2πயும் கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா 1/n மட்டும் தான் இருக்குது. இதுதான் வந்து bn. இந்த இதை தூக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருக்க ஃபார்முலாவில் போட்டுறணும். இந்த ஃபார்முலாவில் நமக்கு a0 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து இந்த இது வந்து நமக்கு 0 ஆயிடுச்சு. இந்த இது மட்டும்தான் நம்ம போட போகிறோம். அதை போட்டால் 1/n தான் bn கிடச்சதுனால 1/n sin nx அதை மட்டும் போட்டாச்சு. இப்போ வந்து டிடக்ஷன் மெத்தட். டிடக்ஷனில் என்ன பண்ணுறோன்னா π/2 நமக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து ஸ்டாப் ஆகலை, இங்கே அது வாட்டுக்கு போயிட்டே தான் இருக்குது. ஓகேவா? அதனால வந்து π/2 எடுத்திருக்கோம் x = இதே இது ஒரு ஸ்டாப் ஆகி நின்று இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்திருப்போம்னா 0 எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஓகேவா? புட் x = π/2ன்னு எடுத்திருக்கோம்ல, அதுக்கு பதிலாக 0 எடுத்திருப்போம். நமக்கு வந்து கண்டினியூஸாக போகிறனால இங்கே வந்து π/2 எடுத்திருக்கோம். இதை தூக்கி அந்த ஈக்குவேஷனில் போடுறோம். அந்த ஈக்குவேஷனில் போடும்போது f(x) π/2 = அந்த சமேஷன் ஆஃப் அந்த இது போட்டு 1/n sin n x இருக்கிறதுல வந்து π/2 போட்டாச்சா? அடுத்து f(x)ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 1/2 π - x. எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸுக்கு பதிலாக தான் இது போட்டிருக்கோம். அதை அப்படி போட்டாச்சு. அது போட்டோன்னா π/2ன்னு வரும். இப்போ வந்து இந்த n = 1 to infinity இருக்குல்ல, அதை தூக்கி அப்படியே n இருக்கிற இடத்துல வந்து போட்டுக்கிட்டே வரும். 1/n sin 1 × π/2னா 1 தான் வரும். அதனால் sin π/2. அடுத்து வந்து திரும்ப இங்கே n இருக்கிற இடத்துல 2 போடுறோம், அடுத்து 3 போடுறோம், அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ வந்து sin π/2 வந்து அது 1, அப்படியே அதை போட்டாச்சு. இங்கே sin π வந்து 0, அதை அப்படியே போட்டாச்சு. அடுத்து இங்கே sin 1/3 அப்படியே போட்டாச்சு. sin 3π/2 வந்து -1, அதை அப்படியே போட்டாச்சு. அடுத்து வந்து இங்கே 0 வந்துடும், அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அது இங்கே வந்து நமக்கு வந்து அடித்து கொடுத்தா வெறும் π/2ன்னு வரும். இங்கே வெளியே ஒரு 1/2 இருக்குது, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் π/4. அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஸ்டின் இருக்கிறத தூக்கி எழுதி விட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டு முடிச்சிருமா. கொஞ்சம் வேகமாக போயிருப்பேன், கண்டுக்காத.